பேச இவர் கிடையாது. இவர் ஒரு குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செஞ்சு மக்களுக்கு புது புது கருத்தை சிந்தனையை போதிக்கக்கூடியவர். இவருக்கு பாருங்களேன், திமுக தோல்வி அடைஞ்சதுன்னா என்ன ஒரு ஃபீலிங்கு. இது இப்படியே எடுக்க முடியும்? ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே உமருல்லாவுக்கு வந்து சில ஒரு அந்த அபூபக்கர் சித்திக்கு வந்து சொல்லும்போது தான் அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. அதுவரை அவர் எல்லோரும் ரசூலுல்லாஹ் வந்து மரணிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இவர் பாருங்களேன், இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்களேன். ஸ்டாலினே சொல்கிறாரு வெற்றி தோல்வியெல்லாம் எங்களுக்கு சகஜமாப்பா அப்படிங்கிறார். ஆனால் இவர் என்ன போட்டிருக்காரு பாருங்களேன், தமிழ்நாடு வந்து இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி. இவருக்கு அந்த வசனம் தெரியாதா? அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், ஆட்சியை படிக்கும். அதுக்கு முன்னாடியே பதிவு நிறைய பேர் போட்டிருக்காங்களே. இவருக்கு மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. 3ஆம் தேதி எல்லாருமே இந்த பதிவை போட்டிருக்காங்க. நாளைக்கு வரக்கூடிய ஆட்சி அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட ஆட்சி. இதையெல்லாம் மறந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், காயம் ஏற்பட்டால் இது எப்படி அழகாக எடுக்கலாம் பாருங்கள். காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் யாருக்கு வரும்? அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இதுவே ஆறுதலை பத்தாதா? ஏன் ஒப்பாரி மலையாக இருக்குது தமிழ்நாடு? இது பாருங்களேன், தகுதி இல்லாதவங்களுக்கு பொறுப்பு, அதிகாரம் பொறுப்புனா என்ன? ஆட்சியில் மட்டும் உட்கார வைக்கக்கூடிய சொல்லுகளில் வண்டி ஓட்ட தெரியாதவனுக்கு வண்டி ஓட்ட கொடுத்தா, செருப்பு போட தெரியாதவனுக்கு செருப்பு கொடுத்தா அவனுக்கு போடவே தெரியாது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். செருப்பு முதற்கொண்டு அதிகாரத்தில் உட்கார வைக்க முதற்கொண்டு பொருந்தும். இது இன்றைக்கி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் வந்தப்போவும் இந்த வசனம் இருக்குது, இந்த ஹதீஸ் இருக்குது, நபிமொழி இருக்குது. அப்போவும் போடலாமே, ஏன் போடல? நீங்கள் இப்படி ஒப்பாரி வைக்கக்கூடாதுங்க. திமுககாரங்கள இன்னும் கள்ள ஓட்டை பற்றி சொல்லிடல. அந்த இவிஎம் மிஷினில் தான் குளறுபடின்னு சொல்லலை. நம்ம ஆளுக்கு நம்ம மக்கள் பேசி தள்ளுறாங்க பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு முன்மாதிரி வந்து நபியா இல்லை திமுகவா? அப்படி பார்த்தது ஸ்டாலினே எதுவும் சொல்லலை. இன்னும் யாருமே பெரிய பெரிய ஆளுங்க இன்னும் அந்த இவிஎம் மிஷினில் தான் ஏமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, பிஜேபி மூலிமா தான் அந்த குளறுபடியெல்லாம் நடக்குங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் கூட நம்ம விஜய் சேர்ந்துட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றாயிருச்சு பாருங்கள். அப்படி தான் சொல்ல வேண்டியது வருது. இவங்க சொன்னது எல்லாமே இவங்க கற்பனை. விஜய் வந்து இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களை பூரா சினிமா நடிக்க வச்சுருக்காங்க. எப்படி? இந்த மாதிரி மனசுலேயே சிந்தனை சினிமாவை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். என்னென்ன கதையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது 2 நாளில்.